வணக்கம், நான் உங்கள் ராவண தேசிய மீனவன். அன்றைக்கு நாங்கள் விலவாய போனாங்க, போயிட்டு திரும்ப வந்தேன். சரியா, நான் காத்தும் நீரோட்டம்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கு திரும்ப போகிறேன் விலவாய. இந்த இன்றைக்கு எல்லாம் இன்றைய ஆக்கள் கொஞ்சம் புதுசு, இன்றைய கொஞ்சம் விலமான ஆக்கள் இன்றைய கொண்டு வரோம். படையணியை இங்கே பின்னுக்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அன்றைக்கும் பான் தான் சாப்பாடும், இன்றைக்கும் தான் பான் தான் சாப்பாடு. பாவம் இன்றைக்கு பாய்ச்சிட்டு வீடியோ ஒரு பாருங்க. இன்றைய விலை வாய்ச்சல மட்டும் காத்தண்டாலும் புயல் என்றாலும் இன்றைய விலை வாயிரும். நாங்கள் இன்றைக்கு சாப்பாடு சோறும் மரக்கறி சாப்பாடு. இன்றைக்கு கோழிக்கறி பண்ணி குழந்தை சமைச்சு சாப்பிடல எல்லாரும். இன்றைக்கு மரக்கறி இன்றைக்கு கோழியா எல்லாம். இன்றைக்கு புதாக்கள் சாப்பாடு வந்துட்டு சின்னப்படி எனக்கு கோழிக்கறியும் இன்றைக்கு சிக்கனும் பருப்பு கறியும். இன்றைக்கு நல்ல சாப்பாடு தான். எல்லாம் சத்தா சாப்பிட்டுட்டு சத்தா நிற்கணும் எல்லாரும் பல பாய்ச்சலுக்கு. இப்போ இதானங்கடா யாழ்ப்பாணத்து பாலம், பண்ணைய பாலம். இப்போ இந்தியாவில் பாருங்க, இப்போ யாழ்ப்பாணம் டவுன் தெரியும். இந்த பாருங்க ஆக்கள் வாக்கிங் போகிற ஆக்கள், அப்படியால வாக்கிங் போகிறவன போய் இப்படி இதால வந்து இந்தியாவில் யாழ்ப்பாணம் டவுன் இருக்கு பாருங்க. நம்மளோட டிரைவர் இவர் தான், கடலோட்டி டிரைவர். பாருங்க இது யாழ்ப்பாணம் டவுன். அந்த ஹாஸ்பிட்டல், அந்த புத்தாகத்த ஹாஸ்பிட்டலும் அந்த பெரிய அந்த பில்டிங் வந்துருக்காது. இப்ப பாருங்க கடலை உலகத்துக்கு வத்தி போயிருக்கேன்னு பாருங்க. அப்படி தண்ணி எல்லாம் இல்லை. தண்ணி கடல் வத்தி தண்ணி ஒரு இடத்துக்கு போயிடும். பிறகு திருப்பி ஒரு கொஞ்சம் டைமால திருப்பி தண்ணி கூடும். இந்த இடமெல்லாம் திருப்பி ஒரு இடுப்பளவு தண்ணி வந்துடும் திருப்பி இந்த இடமெல்லாம். யாழ்ப்பாணத்துல கூட அட்டை பண்ண இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு அட்டை பண்ண எல்லாம் மண்டவில இவ்வளவு அட்டை பண்ண இல்லை. அந்த பொட்டிலுமா இருக்க முழுக்கலுமே அட்டை பண்ண இல்லை. இந்த பாலத்துக்கு வந்துட்டோம். விலை ஏற்றுறதுக்கு உங்க முழு விலையை மேத்தணும். இப்ப எல்லாம் கிருகிராண்ட விட்டு முழு விலையை மேத்தி கொண்டு இப்போ கொண்டு முழு விலையை பாயணும். உங்க டீம் அலர்ட்டா வந்துட்டு கடல் வத்திங்க பாருங்க. முழு கையிலாம் தெரியுது. கட்டா பாருங்க இப்படி வத்தி போய் கிடக்கு. பாலத்திலே எல்லாம் வத்தி போய் கிடக்கு. வேலை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. சாப்பாடு இல்லாம இருக்கீங்க. சத்து குறைபாடு ஆக்களுக்கு. இவர எங்கடா அப்பண்ணே பாருங்க. இவருக்கு மட்டும் சத்து கூட ஆக்குறாங்க. எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அம்மா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க மீன் பிடிக்கிற நாங்கள். ஆனா நீங்கள் நினைக்கிறது நாங்க வந்து லேசா மீன் பிடிச்சோன்னு போறோம். நாங்கள் கடலுக்கு வந்துனா கடலுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த விலையெல்லாம் மேத்துறாங்க. அண்டையை கொண்டு வச்சு விட்டுட்டு போனாங்க. அந்த விலையெல்லாம் பாயலான்னு சொல்லி சரியான நீரோட்டம் காத்துன்னு சொல்லி கடல்லாம் கலக்கிட்டுன்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. அண்டைக்கு பாய வந்து நாங்கள் விலையை எடுத்து பாய வந்து இந்த பாருங்க ஏற்றுறாங்க. எல்லாம் விலையெல்லாம் மாஞ்சு எல்லாம் நீட்டாக வைப்படுது. இந்த பாலத்தை கோயிலில் வச்சுட்டு போனாங்க. நேவிகாரர் இருக்கிறபடியால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வேலை வச்சுட்டு போனால் கிடக்கும். அப்படியே சில டைம்ல களவு போயிடும், சில டைம்ல இருக்கும். பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்றைக்கு பாய வந்த வேலை 19 வேலை. இப்போ நான் பைப்பு ஒரு பைப்பு தான் கிடக்கு வல்லதுக்கா. இப்போ நான் இப்போ உங்களை பாட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. எங்களோட தொழில் இப்படித்தான், கஷ்டம் தான். இன்றைக்கு கொஞ்சம் காத்துச்சு. அண்டை சரியான காத்தா கிடந்தது. இந்த இதில் 2 பேர் நிற்கிறாங்க வந்த இடத்துல. அந்த பாருங்க இப்படி கிடக்குது. இதெல்லாம் கோயில் திருவிழா டைம்ல பார்க்க அவ்வளோ வடிவா இருக்கும். அவ்வளோ நிறைய ஆக்கள் நிற்பாங்க. ஒரு இடத்துல இருந்து வருவாங்க. மன்னார், வெள்ளப்பாடு, பள்ளிக்கூடா, நாச்சிக்கூடா, இந்த வேலனை, நயனாதீவு, பொங்குடுதீவு,
யாழ்ப்பாணம், பாசவூர், கரவூர் எல்லா இடத்துலயும் இருந்து வருவாங்க. இங்கே வராங்க அப்படியே அது வழியா இருக்கு. இது அன்றைக்கு ஆளுக்கு எப்படி ஒரு லட்சம் நட்டம். இன்றைக்கு ஒரு வள்ளத்துல தான் 2 வள்ளத்துல வந்தாங்க. இன்றைக்கு எப்படியும் கரெக்டாக நாங்கள் வேலை பாயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு சரியான காத்து சீரான் கடலும் தெளிஞ்சிட்டு வேலை பாய வந்திருக்கோம். இன்றைக்கு 13 பேர் வந்தாங்க. அன்றைக்கு 13 பேர் தான் வந்தாங்க. இப்போ இந்த வேலை இப்படி தான் நாங்கள் ஏற்றுறது வள்ளத்துக்கு சோத்து ஏற்றுறது. நாங்கள் சோத்து ஏற்றுறேன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் பாருங்க எப்படி ஏற்றிருக்கான்னு. இப்படி சோத்து ஏற்றினா வேலை பாருறதுக்கு லேசு வேலையை அந்த கடலில் இழக்கிறதுக்கெலாம் லேசு படவடன்னு 2 பேர் 2 வேலை இழக்குவாங்க. நாங்கள் மிச்சம் எல்லாரும் நின்று கடலில் படவடன்னு வேலை மினக்கிட மாட்டோம். இப்போ ஒரு காற்று சீர்னால நீரோட்டங்கள் எல்லாம் குறைவுன்னு சொன்னால் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வேலை வாங்கி முடிச்சிடலாம். வேலை வரும். இப்போ இந்த 13 பேர் நிற்கிறோம். 13 பேருமே காணும் எங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு சிம்பிளாக ஒரு 3 மணி நேரம் எனக்கு இப்போ காற்று நீரோட்டங்களும் இல்லைன்னு சொன்னால் கடலை தெளிஞ்சிருந்தா நல்ல லேசாக படப்படன்னு வேலை வாங்கிடும். விலை ஏற்றியாச்சு. இந்த ஏற்றி கொண்டு போகிறோம் பாருங்க. எல்லாம் ரெடி. பாய்ச்சிட்டு ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். அப்படி நல்ல வீடியோக்கள் பார்க்கலாம். சும்மா பார்க்காம இல்லை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி என்ன தொழிலை பற்றி கதைங்க. பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாட்டு இருந்தா வந்துச்சு. இதான் பாடு எங்கட வாடு. இப்போ பாட்டுல பாருங்க எல்லாம் தங்கப்புறா படவடன்னு இறங்கி சரியான காத்து சரி. அண்டைக்கு 2 காத்துக்கு முண்டைக்கு காத்து பாருங்க அப்படி நிற்கிறது. இப்படி காத்துன்னு சொன்னா வேலை பாய லேசா இருக்கும். எங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இல்லைன்னா அப்படி எல்லாம் சரியான கஷ்டம். உடம்பெல்லாம் சரியா நொந்துரும் அந்த காத்துக்கெல்லாம் நீரோட்டத்துக்கு. எல்லாம் ரெடியா இருந்தாச்சு. இங்க எல்லாம் சரி ரெடி. எல்லாம் படபடன்னு ரங்கு வாங்க. இப்போ பாருங்க நானும் ரங்கத்தான் மேடம். ஆனால் நான் இப்போ வீடியோ எடுக்கிற வழியால் ரங்க இல்லாது கொஞ்சம் கடைசியாக ரங்கம். இது 19 பாடுங்களா. கிட்டத்தட்ட இப்போ என்னளவு உயரத்துக்கு பார்த்தா ஒரு 6 மடங்கு உயரம் வரும் நினைக்கிறேன். 6 மடங்கு உயரம் வரும். கிட்டத்தட்ட இது 5 தண்ணி வரும். இப்போ தண்ணியை பைப்பை பாருங்க. அந்த பைப்பில் தான் மேலே வாயிரம். இல்லை முன்னே கொஞ்சம் கடல் வத்தி போயிருக்கு. இப்போ கடல் வத்தால இப்போ எங்களுக்கு பரவாயில்ல. இப்போ காத்துஞ்சீர் கடல் வத்தி இந்த வழியில் தான் காத்துச்சீராக இருக்கு. இது 28 அடியாம். 28 அடி தான் பைப்பு உயரம். எங்கட கேப்டன் இறங்கிட்டார் ஒரு ஆள். அம்மா இஞ்சால ஒரு ஆள் இறங்கியாச்சு. மல்லையே இறங்கிட்டு ஒரு மல்லையே இறங்கிடாம கிடக்கும். பல்ல சிம்பிளா வியந்து நிக்குது. எல்லாம் போறாங்க பாருங்க. அப்படி மேல வர்றாங்க. விலையெல்லாம் இதுதான் பட்டி. இப்போ பட்டி தான் பாயப்புறம். பட்டி பாயிறது அந்த ரவுண்டா பாருங்க. அந்த பட்டி பாய்ச்சிட்டு வீடியோ இப்போ காட்டுறேன்னு பாருங்க. பட்டி எப்படி பாயிறேன்னு சொல்லி. எல்லாம் ரெடி. பட்டி அள்ளி இலாக்குங்க. பட்டியை பாருங்க. பட்டி பாய் பட்டி பாஞ்சாச்சு. இந்த பாருங்க எப்படி பட்டி பாஞ்சிருக்கோன்னு பாருங்க. இங்க இருந்தா இந்த அங்க ஒரு பட்டி நிக்குது. அந்த அதுல உங்களுக்கு தெரியுதா தெரியல. அந்த அதுல இன்னொரு கொடி ஒன்று தெரியுது பாருங்க. அந்த அவடத்துல ஒரு பட்டி கொடி ஒன்று தெரியுது பாருங்க. அங்க இருந்து இந்த அதுல 2 பேர் நிக்கிறாங்க. அது வேலி வேலை. அங்க இருந்து வந்து மீன் அங்க இருந்து அந்த அதுல அங்க அந்த ஆக்கள் நிக்கிறாங்க. அங்க இருந்து வந்து அப்புறம் இந்த இதால வந்து உள்ள வந்து அப்புறம் இப்படி இதுக்குள்ள இருந்து அப்புறம் இந்த பட்டிக்க வந்துடும். இதுக்கு வந்தா அப்படியே தனியா மீனா தான் நிக்க மேறிச்சுன்னு சொன்னா. அப்ப மீன் ஏறினா இப்போ இப்படியும் ஒரு 4000 10,000 கிலோ மீனுக்கு மேலேயாவது வரும் இந்த பட்டிக்கு. ஆனா மீன் இப்போ எல்லாருமே குறைவண்ட வழியால கொஞ்சம் மீன் எல்லாம் கிடக்கு. நான் பாஞ்சு முடிஞ்சு பாருங்க. வர்றேன் இந்த இதுல சாப்பிட்றாங்க எல்லாம் மாதிரி. ஆக்கெல்லாம் செத்து போச்சு இன்றைக்கு. ஆக்களால ஏலாது இன்றைக்கு. என்னால ஏலாது களைச்சு போச்சு இன்றைக்கு. விலை பாஞ்சு நீரோட்டு இந்த ஆள் ஒன்று இங்க இவரும் சரி ஆள் எல்லாரும் சரி பாருங்க.
இந்த கொடி போட்டிருக்கிறது இந்த விலைய நிக்கிறதுக்காண்டி இந்த இதுல ஒரு சிக்னல் இருக்கிறதுக்கு பாருங்க அந்த அங்க பாருங்க இந்த வட்டிக்கு எப்படி நிக்குதான் இப்படித்தான் பாருங்க எல்லாரும் எல்லாம் மழை முடிஞ்சு வாஞ்சி முடிஞ்சு ஒவ்வொருத்தன ஏறுறாங்க. தம்பி எனக்கு சாப்பாடை போடு புரிய என்ன எதே நாளும் போடுங்க எல்லாம் ஏறியாச்சு எல்லாம் அது கெட்டு பாயிறாங்க அந்த இது கெட்டு பாயிடுறது. அங்கால அந்த அதர் மாயத்தான் இப்போ இது கெட்டு பாயிறது. இது பாஞ்சா தான் நல்ல மீன் அங்கிருந்து வரைக்கும் இந்த 2 மறைப்புக்கம் பட்டு தான் பாரு வரும் உள்ள. ஆள் நிக்கிறாரு பாருங்க அவரு எங்களோட வந்தவர் அண்ணாதான். ஆள் 150 கிலோவாம். அவளை பாருங்க எப்படி நீந்திக்கிட்டு வாராண்டு. 150 வெயிட்டுக்கு ஆள் நீந்திரன்னு சொன்னாலே எங்களுக்கு எங்களோட உடம்புக்கே நாங்க நீந்த எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவருடைய உடம்புக்கு எப்படி அந்த நீந்தி கொண்டு வர்றேன்னு பாருங்க எப்படி எப்படி நீந்திக்கணும் போறான்னு பாருங்க. இந்த காலுக்கு போட்டுக்கிற மட்டை இந்த நீந்திரதுக்கெல்லாம் சரியான லேஸ் எங்களுக்கு. அதுக்காண்டி தான் இந்த மட்டை போறோம் நாங்கள் காலுக்கு. இப்ப இழுத்து ஆள் ஒரு ஆள் ஏற்ற போறாங்க பாருங்க. இந்த ஏறவே இந்த வல்லமொழி ஏறவே சரியா நான் கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க. ஆக்களை பாருங்க எப்படி எல்லாம் ஏறுறாங்கன்னு சொல்லி தண்ணிங்க இறங்கிட்டு ஏறுறது சரியான கஷ்டம். உடம்பெல்லாம் புரட்சி போயிருக்கும் எங்களுக்கு. அந்த குளிருக்கு உடம்புலாம் என்ன சொல்றோம் அந்த குளிருக்கு எல்லாம் முறைச்சிடும் எங்களை. நீந்துறதுக்கே கை கால்லாம் நோவும் எங்களுக்கு சரியா. பாருங்க அப்படி ஏறுவாங்க. இருந்தா இழுத்தா நேத்தணும் சில பேர். இந்த உடம்பு நாங்களே எல்லாம் தூக்கி இழுத்து ஏத்தணும். இப்ப இப்ப இவர அவரை ஏத்த போறோம் பாருங்க எப்படி ஏத்துறவனு சொல்லி. கொஞ்சம் பாருங்க ஆளை ஏத்த போறாங்க. இந்த வரேன் அம்மா சரி 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 இங்க பாருங்க ஆளை ஏத்துறதுக்கு படுற பாட்டை பாருங்க. ஆள் 150 கிலோவா 2 வரைக்கும் நாள் தேய்த்த ஆளுங்க. இப்படி எல்லாம் கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு உழைச்சி தான் குடும்பத்தை பாக்குறேன். நாங்க சும்மா சிம்பிளா கடல்ல சிரிக்கிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. சும்மா நாங்க பாக்கிறதா இருக்கும். ஆளை பாருங்க இப்படி வர தூக்கி இப்படி இழுத்து மாட்டித்தான் ஆளை உள்ள போடணும். உள்ள இழுத்து பாருங்க வேற இந்த உடம்போட வச்சு தொழில் செய்யறேன்னா யோசிச்சு பாருங்க. ஆள் நீந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆள் தொழில் செய்யறேன். இப்படித்தான் 150 கிலோ ஆமாள். நீங்கள் 150 கிலோவோட இருக்கிறார்கள் யாரும் நீந்த ஏழுமன்னு சொன்னா அவருக்கு கமெண்ட் பண்ணுங்க. அன்னையோட இருக்கா நீந்த விடுவோம் உங்களை கடல்ல. ஏழுமன்னா சொல்லுங்க பாப்போம். பாருங்க அந்த இந்த குருவி வந்துட்டு மீனுக்கு தான் இந்த குருவி வராது. இந்த வேலை பாஞ்சு முடிஞ்சது. இப்போ வலிக்கிட்டாச்சு பாருங்க எப்படி வந்து எல்லாம் மதுரிட்டாங்க. நல்லபடியே மதுரிட்டாங்க. இதில் ஒரு ஆள் வார இவர் தான் கடைசி ஆயிரத்தின்னு போகிறது. கடைசி கேப்டன் கடைசி ஆள் ஒரு ஆள் கயிறு ஒன்று அறந்துட்டாமல் இப்போ கடைசி அதற்கா கட்டி போட்டு போவோம். பாருங்க அப்படி எனக்கு கடலை பாருங்க அப்படி பாருங்க அதுதான் வேலி வேலை பாஞ்சு. பாருங்க அப்போ இதில் 2 பேர் போயிட்டாங்க. இப்போ கயிறு அந்த 3வது ஆள் இறங்கி போகிறாங்க. இந்த தம்பி தான் அவன் கடலோட போனாலும் கவலையே இல்லை எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அவன் பிரியோஜனமே இல்லை. வீட்டுக்கும் பிரியோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரியோஜனம் இல்லை. வார அடுத்த அப்படியே இழுத்து கயிறு கட்டாட்டி வேலை காற்றுக்கெல்லாம் மாறிக்கொண்டு பிஞ்சிடும் விழுந்திடும். அதுக்காண்டி
இப்படித்தான் அதை வாங்கி முடிய இப்படி பார்க்கணும். பார்த்து கடைசியில் பார்த்து இப்படி எல்லாம் கயிறு வேலை எல்லாம் பிடிச்சி கட்டணும். கட்டாடே இப்போ நாளைக்கு வரைக்கும் வேலை நிற்காது, திருப்பி விழுந்துடும். திருப்பி அதை இன்னொரு வேலை வந்துடும். அதெல்லாம் திருப்பி கடைசியில் இருக்கா பார்க்குறது. நீரோட்டம் கூட்டிட்டு கடலில் இப்போ இந்த காத்தால கொஞ்சம் நீரோட்டங்கள் கூட அதனால தான் பண்டிகை இந்த பண்டிகை அந்த பண்டிகை ஒரு 400 மீட்டர் தூரம் வரும். 400 மீட்டர் தூரம் வரும். அவ்வளோ தூரம் வச்சு தான் பாயிரு. உங்களுக்கு என்ன ஒரு சாமான் காட்டுறேன் பாருங்க. இன்னொரு இதோட காட்டுறேன் பாருங்க. விலை வாங்கி முடிஞ்சது. இப்படி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்கள் பார்க்கணும். மறக்காம இந்த யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் ஐடியை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். நல்ல நல்ல வீடியோக்கள் பார்க்கலாம்.